நாமலின் பேரணி மேடையில் கைத்துப்பாக்கியுடன் முன்னாள் எம்பி வெடித்த சர்ச்சை. நுகேகொடையில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதித் லொக்கு பண்டார கைத்துப்பாக்கியுடன் மேடையில் நின்றமை சர்ச்சையை கிளப்பியுள்ளது. குறித்த விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்படி கூட்டத்தில் நாமல் ராயபக்ச எம்பி உரையாற்றும் போது அருகில் கழுத்துப்பை ஒன்றை தாங்கியபடி கைத்துப்பாக்கி ஒன்றை சுடுவதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கும் பாணியில் உதித் லொக்கு பண்டார நின்று கொண்டிருந்தமை சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது. தற்போது சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உதித் லொக்கு பண்டார அப்படி இருந்தது ஏன்? அவர் நாமல் ராயபக்சவுக்கு பாதுகாப்பு வழங்கினாரா அல்லது தற்பாதுகாப்புக்காக அப்படி செயற்பட்டாரா என்ற கோணங்களில் நோக்கப்படுவதால் விசாரணைகளை நடத்த தீர்மானித்திருக்கும் பாதுகாப்பு அமைச்சு இது தொடர்பில் அறிக்கையொன்றை நுகேகொடை பகுதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரிடம் கோரியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் உதித் லொக்கு பண்டார மற்றும் நாமல் ராயபக்ச ஆகியோரிடம் வாக்குமூலம் பெறவும் காவல்துறை தயாராகி வருகிறது. உதித் வைத்திருந்த கைத்துப்பாக்கி சில வேளை பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அதனை பொது வழியில் அப்படி வைத்திருக்கலாமா? இது அச்சமூட்டும் செயற்பாடாக அமையாதா என்ற கோணங்களிலும் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிகிறது. எவ்வாறாயினும் இந்த கைத்துப்பாக்கி ஏந்திய விவகாரத்தை நாமல் ராயபக்ச அறிந்திருக்கவில்லை என பொதுஜன பெரமுன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது.